அந்த சனி என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ராகு. இறுதியா தேவர்களின் அழிவிற்கு பிறகு தங்களுக்கும் தேவர்களுக்கும் எந்த வேற்றுமையும் இல்லை. செய்யும் உதவிக்கு பதிலாக லாபத்தை அடைய நினைத்தால் அதை உதவி என்று அல்ல. ஆச்சாரியாரே, நான் தங்களுக்கு தண்டனை வழங்கப் போகிறேன். சுக்கிராச்சாரியாரே, வார்த்தை அல்லவா? சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருவதாக இவர் கூறினார். ஆனால் இவர் ஒன்றை அறியவில்லை. நான் தேவனும் இல்லை. நான் உன்னை தாக்கப் போவதில்லை. அதற்காக நான் உன்னுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்காதே. இனி ஒரு முறை இப்படி நடந்து கொண்டால் நான் இந்த பாதாள லோகத்தின் கதவுகளையும் உடைத்தெறிவேன். பின்னால் இருப்பதுதான் உகந்ததாகும். ஒருவேளை சூழ்நிலை கையிலிருந்து தப்பிவிட்டால் நான் தாக்குதலுக்கு இன்று எனது வாழ்வில் மிக சனி. ஆனால் இங்கோ என் புதல்வன் எடுத்து குரலையே கேட்பதையே பாவம் என்று தந்தைக்கு இப்படி ஒரு சூழ்நிலைதான் உருவாகும். தேவரித்திருக்கிறேன். நான் புரிந்த தவறுகளை எண்ணி மன்னிப்பு என்பதே கிடையாது. சூரிய தேவரே, என்னுடைய தாயார் போராடி கொண்டிருந்தார்கள். என்னை புதல்வனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்கள். ஆனால் தாங்கள் எனக்கு அளித்ததோ